அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது. அனுர தரப்பு திட்டவட்டம். நூற்றாண்டில் உலுக்கி போட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழப்புகள் 10,000-ஐ தாண்டும் அபாயம். நாட்டில் அதிகரித்த அரிசி விலை காரணத்தை போட்டுடைத்த அமைச்சர். கருணாவுக்கு ஆதரவாக பேசிய நாமல் ராஜபக்ஷ. இலங்கையிலும் நிலநடுக்கம் ஏற்படலாம் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வதை முகாம்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதி. தேசபந்துவை தொடர்ந்து சாமர சம்பத் விடுத்துள்ள கோரிக்கை. இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், பட்டளந்த வதை முகாம் மட்டுமல்ல, பல வதை முகாம் இருந்தன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும். அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது. நாம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும். காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கியுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணாவை அரசாங்கம் தவறானவர் என சித்தரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இந்த அரசாங்கம் நாட்டு மக்களின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தது. எனினும் அதன் பின்னர் பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணாவை தவறானவர் என கூறுகின்றனர். அப்படியாயின் அமைப்பில் இருந்தோர் சரியானவர்கள் என அரசாங்கம் மறைமுகமாக கூற வருகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுன்னாகம் கந்தரோடை பழனி கோவிலடி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 19 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞன் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிளானது இன்னொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் மேலும் ஒருவர் சிக்கிய நிலையில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். விபத்து சம்பவம் குறித்து விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டளந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்தன. தெற்கில் ஜேவிபி, யுஎன்பி பிரிந்திருந்தது போன்று வடக்கு கிழக்கில் LTT, பிளாட், EPDP, EPRLF, டெலோ என பிரிந்து செயல்பட்டிருந்தார்கள். வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என எல்லாருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். முதல் கட்டமாக எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் பட்டளந்த வதை முகாம் விவாதம் ஆரம்பிக்கப்படும். எல்லா பிரச்சினைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். பண்டிகை காலத்தை குறிவைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறு நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் நெல் அறுவடையில் சுமார் 3 பங்கு பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்படுகின்றது. ஆனால் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பேரழிவுகள் காரணமாக குறித்த பருவத்திற்கான எதிர்பார்க்கப்பட்ட நெல்லை அறுவடை செய்ய முடியவில்லை. பெரும்போகத்தில் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்பார்க்கப்பட்டாலும் அதை 2.6 மில்லியன் மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்தகைய பின்னணியில் சந்தையில் கீரி சம்பா மற்றும் சம்பா பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு
இந்தியாவுக்கு அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் தலையிட்டு வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மியன்மாரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 10,000 தாண்டும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கு பின்னர் மியன்மாரை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளது. மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரையில் 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராணுவ ஆட்சியால் ஏற்கனவே நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் மியன்மார் மக்கள் இந்த நிலநடுக்கத்தால் மிகுந்த அழுத்தத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தால் மியன்மாரின் இரண்டாவது பெரிய நகரமான மாண்டலே நகருக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. அங்கு பல கட்டடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்கள் தற்பொழுது நகரில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் அந்த நாட்டு வைத்தியசாலையில் நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை நிகழ்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு இன்று காலை வரை மியன்மாரில் 14 நில அதிர்வுகள் மேலும் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தனக்கு வெளியில் இருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வசதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி அவருக்கு ஒரு பாய், தலையணை, தட்டு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கிடையில் கண்டி தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர சிறைச்சாலை அதிகாரிகள் சமீபத்தில் அனுமதி வழங்கியுள்ளனர். இதன் காரணமாகவே சாமர சம்பத்துவும் தனக்கு வெளியில் இருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சாமர சம்பத் தசநாயக்கவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரனும் கொழும்பு விளக்கமறியலில் சிறைச்சாலையின் எம் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் நடந்தது போன்று அன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். எனவே அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அவர் வெளியிட்ட முகநூல் பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மியன்மாரில் நேற்று உள்ளூர் நேரம் பிற்பகல் 12:50 மணியளவில் 7.7 ரிக்டர் என்ற அளவில் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் இடம்பெற்றுள்ளது. மியன்மாரில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாய்லாந்திலும் தென் சீனாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது. இதுவரை 200 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் உயிரிழப்புகள் 1000 தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் அண்மித்த காலப்பகுதிகளில் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார்.